ஒரு குடும்பத்துக்காண்டி ஒரு நபியை தேர்ந்தெடுத்தான், ஒரு ஊருக்காண்டி தேர்ந்தெடுத்தான், ஒரு நாட்டுக்காண்டி. அதே மாதிரி காலத்துக்கு காலமாக அல்ல நபி வரல, எல்லாம் தேர்வு செஞ்சு கொண்டே இருந்தான். எப்போ இது முற்றுப்புள்ளி ஆகுண்டா, எந்த ஒரு மனிதர் இந்த களிமா லா இலாஹ இல்லல்லா இந்த களிமா இல்லாமல் போகுதோ அப்போ முற்றுப்புள்ளி ஆகும். எப்போ அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு அடியான் இல்லை இந்த உலகத்தில், அப்போ இந்த உலகம் அழிக்கப்படும். அப்படிப்பட்ட கால சூழ்நிலையில இந்த காலத்தில் அல்லாஹ் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோதனையுடைய காலம். எப்படி பாவத்துக்கு மத்தியில் வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹ் எங்களை கொஞ்சம் பேர் அல்லாஹ் தேர்வு செஞ்சினான். அல்லாவுக்கு அதிகமாக நன்றி செலுத்தணும். எப்படி ஒருத்தர் பிறந்ததிலிருந்து சுஜூதரை வைக்கிறார், அவர் மௌத்தா காட்டி சுஜூதரை வைக்கிறார். ஆனால் கியாமத் நாள்ற அவருடைய நன்மையை குறைவாக எண்ணுவார். எந்த அளவுக்கு பிறந்ததிலிருந்து சுஜூதரை இந்த வஃபாத்த ஒரு ஒருத்தர் அந்த அளவுக்கு என்றார் என்றால் எங்களுடைய வாழ்க்கை எப்படி கழிஞ்சு கொண்டு போகுது. நாங்கள் காலையில் எழும்புகிறோம், காலையில் எழும்பினேன் அல்லாஹ் மகையான பௌதம் அம்மாத்தன் வயலேக்கு விஷயம் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தினோன்னமா இருக்கிறோம். அதே மாதிரி தூங்குற டைம்ல அல்லாம பிஸ்மிகா மூத்து வாயாண்டு சிறிய ஒரு மூத்து அல்லாஹ் அந்த ரூவை எடுக்கிறான். கொஞ்ச நேரம் அந்த ரூவை அப்படியே எடுக்கிறான். ரூவை எடுத்துட்டு அல்லாஹ் அந்த ரூவை தந்தா அந்த உடம்புக்கு மறுபடியும் எழும்பக்கூடிய சக்தி கிடைக்கும். நல்ல முறையில் நாங்கள் எழும்புவோம். ஆனால் அந்த ரூ கொடுக்கப்படலையா, நிரந்தரமான வாழ்க்கை 1000 வாழ்க்கை. அவருடைய கேள்வி கணக்கின்றி அவர் சொர்க்கம் போயிடலாம். ஒன்று அவர் சொர்க்கவாதியாயிருந்தால் நல்ல அமல் செய்யணும். இந்த உலகத்தில் அல்லாஹ் ரசூல் சொன்ன பிரகாரம் வாழ்க்கை அமைச்சு கொள்ளணும். அவருடைய வாழ்க்கையில முழு தீனுக்காயும் ஒரு கால நேரத்தை செலவழிக்கணும். எப்படி நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் இரவு பகலாக ஆனால் அவங்களுடைய உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் காலம் 1000 வருஷம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 23 வருஷம் பாடுபட்டாங்க. ஜாஹிலியா கால மக்களோட பாடுபட்டாங்க. எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்க சஹாபாக்கள்? ஜாஹிலியா காலம் வெறும் பாவம் செய்யக்கூடிய அடியார்கள். அப்படிப்பட்ட காலத்தில் வாழக்கூடிய அடியான மத்தியில் யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடுபடுறாங்க. எப்படி 360 சிலைகள் கௌபத்துல்லாஹ்க்குள்ள விற்கப்பட்டீங்க. ஆனால் பெண்கள் அதை நிர்வாணமாக சுற்றி வந்தாங்க. மது பீருட்டு ஓடிக்கொண்டிருந்துச்சு. எந்த ஊட்ட மது பழையதாக இருக்குதோ அந்த ஊட்டு தான் பெரிய இது பெருமதியாகக்கூடிய அப்படி இருந்துச்சு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாடுபட்டாங்க. எப்படிப்பட்டவங்கள்கிட்ட பாடுபட்டாங்க? அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக ஒத்தர் பழிவாங்கக்கூடிய நிலைமை, ஒரு பரம்பரை பகையை உண்டாக்கி கொண்டாங்க. சின்ன ஒரு பிரச்சனை பரம்பரை பிரச்சனை உண்டாக்கி கொண்டாங்க. காரணம் அவங்கள்ட்ட எல்லாம் இருந்துச்சு, வசதி பலம் இருந்துச்சு, அறிவாற்றல் இருந்துச்சு, வீரம் இருந்துச்சு. ஆனால் எந்த ஒன்றும் பிரயோசனம் அளிக்கலை. எப்போ அவங்க தீனுக்குள்ள வந்தாங்களோ அவங்களுடைய ஒவ்வொன்றும் மதிப்பாக்கப்பட்டுச்சு. இன்றைக்கு சஹாபாக்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம், சஹாபாக்கள் செஞ்ச தியாகங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த தீனுக்காண்டி அவங்க உயிரே தியாகம் செஞ்சாங்க, உயிரை துச்சா மதிச்சாங்க. அப்படிப்பட்டவங்களா மாறினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 23 வருஷம் பாடுபட்ட போகிறோம். இதுக்கு போகிற எந்த ஒரு நபிமார்கள் வர போட கிடையாது. நபி அவங்களோட முடிவு வந்துட்டு அவங்களுடைய உம்மத்தினருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அவங்களோட உம்மத்தினருக்கு எப்படி கொடுக்கப்பட்டுச்சு? அவங்களோட உழைப்பே கொடுக்கப்பட்டுச்சு. நபிமார்களோட உழைப்பை எங்களுக்கு அல்ல ஜலத்தால தந்திரம். நபியோட உம்மத்துக்கு இந்த பொறுப்பு நாங்கள் சரியான முறையில் செய்வோமா இருந்தால், அழகிய முறையில் செஞ்சோம்டா ஒவ்வொரு ஊர்லையும் மஸ்ஜிதில் பெருசாக கட்டப்பட்டீங்க. இன்றைக்கு மக்கள் மஸ்ஜிதில் வர்ற குறைவாகிற காரணம் என்னன்னா, நாங்கள் இந்த உழைப்பு ஒழுங்காக செய்யாது. நான் மக்கள் மத்தியில் போயிட்டு இந்த உழைப்பு செய்யாத காரணம், மக்கள் மத்தியில் அல்லாஹ் ரசூலை பற்றி யாபம் மூட்டாத காரணம், மஸ்ஜிதில் பெருசாக கட்டப்பட்டு மஸ்ஜிதில் மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. காரணம் நாங்கள் அழகிய முறையில் இந்த உழைப்பை செய்யலை. அதனால மக்கள் மஸ்ஜிதில் நோக்கி வர்றாங்க. இல்லை அந்த வீட்டில் ஒரு வீட்டில் ஒருத்தர் ஒரு 500 தேடியும் பறக்கத்தில்லை, 1000 தேடியும் பறக்கத்தில்லை. லட்சம் பேர் லட்சக்கணக்கான சொல்லி உழைக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய வீட்டில் பறக்கத்தில்லையே. காரணம் என்ன?
அவர் வீட்டில் தீனுடைய சூழல் இல்லை, அவருடைய வீட்டில் பறக்கத்து இல்லை. எந்த வீட்டில் தீனுடைய சூழல் தீனுடைய அமைப்பு இருக்குதோ அவங்களோட வீட்டில் 500 தேடினாலும் 1000 தேடினாலும் அவங்க வீட்டில் பெரிய பறக்கத்தைக்கும் அதிலே மிச்சம் வைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த உலக வாழ்க்கைக்குது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, முஃமின்களுக்கு இது வந்து சிறைச்சாலைனா, காஃபிர்களுக்கு வந்து இந்த உலகம் வந்து சொர்க்கம் தான். காரணம் என்ன? அல்லாஹ் ரசூல் அல்லாஹ்ட கட்டளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ற மூலமாகத்தான் இந்த உலகம் சிறைச்சாலையாக்கப்பட்டது. அவங்களுடைய வாழ்க்கை முறையில் நாங்கள் வாழ்ந்தால் தான் ஈடேற்றம் வைக்கும். துனியாலும் சரி ஆயிரம் சரி. அதே மாதிரி மன இச்சப்படி வாழ்க்கிற வாழ்க்கை இல்லை. களிமா சொன்ன அடியா வந்து அல்லாஹ் ரசூல் சொன்ன பிரகாரம் அமைச்சு கொள்றது தான் வாழ்க்கை. சிறைச்சாலையுடைய வாழ்க்கை வந்து கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், சோதனை இந்த மூமினுக்கு வந்து கொண்டே தைக்கும். அது முடிவே இல்லை. ஆனால் நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்கு அது சந்தோஷமான வாழ்க்கை, சந்தோஷத்துக்கு மேலே சந்தோஷமான வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு போகணுமா இருந்தா என்னோட அமல ஈமான சீராக்கணும். அதுக்காண்டி அல்லாஹ் ரசூலை விளங்கணும். அதுக்காண்டி கொஞ்சம் முயற்சிமா இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்களேன். அந்த அடிப்படையில் சொல்லுங்களேன் இன்ஷா அல்லாஹ். நானும் அல்லாஹ்ட பாதையில 4 மாசம் நானும் போறேன். அல்லாஹ் விளங்கணும். நாங்கள் ரூவாய்க்கிற டைம்ல அல்லாஹ் எங்களை பார்த்து கேட்ட கேள்வி என்ன? எங்களை பார்த்து அல்லாஹ் கேட்ட கேள்வி என்ன? நான் உங்களுடைய ரப்பல்லவான்னு கேட்டான். அந்த டைம்ல நாங்கள் என்ன சொன்னோம்? நீத்தா யாழ் என்னுடைய ரப்புன்னு சொன்னோம். மனப்பூர்வமா அவனை ஏற்றுக்கொண்டோம். ஆனா அவனுடைய வாழ்க்கை, அவன் சொல்லி தந்த வாழ்க்கை வழிமுறையை நாங்கள் வாழ்க்கை அமைஞ்சு கொண்டிதான். இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் அல்லாஹ் கண்ணை தந்திரான். அல்லாஹ் படைப்பினால் எவ்வளவு படைப்பினாலைக்கு பார்க்கறதுக்கு அவனுடைய படைப்பினால பார்த்து சிந்திக்கிறோமா? கேட்கிறோம். காதுல செவிப்புலன் அல்லா தந்திரான். அல்லாவுடைய செவிப்புலன் தந்திரதால அல்லாவுடைய பத்தி நாங்கள் எவ்வளவு கேட்கிறோம், அல்லாவுடைய தீனை எவ்வளவு கேட்கிறோம், சிந்திக்கிறோம். அல்லாஹ் உடைய சிந்தனைக்கு நாங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். அதுதான் சொல்றாங்க. எப்படின்னா நாங்கள் தூங்க முன்னுக்கோ 2 ரக்கா தொழுதுட்டு ஒவ்வொரு நாளும் காபுசாரி எங்கள்கிட்ட கேட்கணும். இன்றைக்கு நான் எப்படி அல்லாஹ் மகத்துவம் பண்ணேன், அல்லாவோட நான் எந்த அளவுக்கு இணைஞ்சு கொண்டேன் என்று நாங்கள் ஒவ்வொருத்தரும் காபுசாரி கேட்கணும். நாங்கள் ஒவ்வொருத்தரும் அன்றைக்கு நாள அல்லாவுக்கு பொருத்தமான முறையில் அமைச்சு கொண்டோமா, அல்லாவுக்கு மாற்றமான முறையில் அமைச்சு கொண்டோமான்னு ஒவ்வொருத்தரும் தூங்க முன்னுக்கு நாங்கள் எங்களுக்குள்ள காபுசாரி கேட்கணும். இன்ஷால்லா அப்படி கேட்போமா? இன்ஷால்லா அதே மாதிரி அல்லாஹ்ட பாதையில இன்ஷால்லா சொல்லுங்களேன். நானும் 40 நாள் போறேன் சொல்லுங்களேன். இன்ஷால்லா அல்லாஹ் அவரை கபூல் செய்வானா, தீனுக்கல்லா ஆயுளை பயன்படுத்துவானா, முழு உலகத்துக்கும் போகக்கூடிய பாக்கினை வாங்குவானா, அவனோட குடும்பத்துக்கான தீனுக்காக பயன்படுத்துவானா. இன்ஷால்லா சொல்லுங்களேன். 16, 17, 18 3ஆம் வாரம் ஜமாத் போறதுக்கு இன்ஷால்லா பூர்த்தியான முறையில் இந்த பிலால் பள்ளியிலேருந்து மஸ்ஜிது பிலால்லேருந்து 3 நாள் போறதுக்கு யார் ரெடி? இன்ஷா அல்லா அல்லாஹ் கபூல் செய்வானா. வேறு யார் ரெடி? அதிகமாக வந்து நபிமார்களுக்கு உதவியா இருந்தது வந்து வாலிபர்கள் தான். உனக்கு வாலிப காலத்தை கொஞ்சம் தீனுக்காக கொடுத்திக்கடா, முதுமையுடைய காலத்துல அல்லாஹ்வோட இணையறதுக்கு லேசாயிருக்கும். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்களேன். இன்ஷா அல்லாஹ் சரி. அதே மாதிரி தான் அஞ்சமல் தரப்பட்டது. யார் இந்த அஞ்சமலை சரியான முறையில் செஞ்சு வராங்களோ அவங்களுடைய தீனுடைய மகத்துவத்தோட அவங்களுடைய வாழ்க்கையும் சீராகும். அதே மாதிரி ஊர் மக்கள்கிட்டே தீன் வரும், உலக மக்கள்கிட்டே தீன் போட்டு லேசாய். அதுக்கு தான் அஞ்சமல். ஒன்றோ சுபோட தாலிம் அறவர் வாசிக்க சொல்றாங்க. பூர்த்தியான முறையில் அறவர் வாசிக்கிறது. அல்லாஹ் ரசூலை பத்தி காலையிலேயே வாசிக்கக்கூடிய டைம்ல அழைய முறையில கேட்கக்கூடியது, அழைய முறையில அந்த உள்ளம் வந்து பரிசுத்தப்படுத்துறது, உள்ளம் அமைதியாகக்கூடிய டைம் வந்து காலையுடைய டைம். அழைய முறையில் அல்லாஹ் பத்தி ரசூலை பத்தி அவங்க கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குது, மிகப்பெரும் பாக்கியம் அது. அதே மாதிரி மசூரா எந்த அளவுக்கு தொழுவ முக்கியமோ ஒருத்தருக்கு, அதே மாதிரி மசூரான்ற முக்கியம். ஊற்றே ஒரு மசூரான்னு ஏற்பாடு செய்யறது. அதே மாதிரி மஸ்ஜிதில் உள்ள மசூராவோட உட்கார்ந்து கலந்து கொள்வது. எந்த அளவுக்குன்னா முழு உலக மக்களை பற்றி ஃபிக்ர் செய்யக்கூடிய இடம் மஸ்ஜித். ஒருத்தர் தொழுவாளியா இல்லையா அவர் எந்த முறையா தொழுவாளியா ஆக்குறது, ஒருத்தர் மஸ்ஜிதோட தொடர்பு இல்லையா அவர் எப்படி மஸ்ஜிதோட தொடர்பு ஆக்குறது, ஒவ்வொன்றையும் ஃபிக்ர் பண்ண இடத்தான் மசூரா. அதே மாதிரி 2 அவர் கஸ்து செய்யறது.
150 நிமிஷம் யார் ஒருத்தர் கஸ்து செய்கிறாரோ பூர்த்தியான முறையில் அவருடைய வாழ்க்கை அன்றைய தினம் அப்படியே அப்படியே தீனோடு அமைஞ்சுக்கொள்ளும், பாதுகாப்பாக. அதே மாதிரி மஹல்லா வேலை, உங்களோட மஹல்லா வேலை புதன்கிழமை நடக்குது, அழகிய முறையில் நாங்கள் எழுதி நடத்துகிறது. அதே மாதிரி பக்கத்து மஹல்லா கோயிலத்தோடு தரப்பட்டது, அதுக்கு செவ்வாய்க்கிழமை வந்து பூர்த்தியான முறையில் கலந்து கொள்வது, 7 மட்டும் வந்து பூர்த்தியாக கலந்து கொள்வது, முயற்சி செய்கிறது. எந்த அளவுக்கு எங்களோட ஊர்ல எங்களோட மஸ்ஜிதுல தீன் வாழ்றது முக்கியமோ அதே மாதிரி பக்கத்து மஹல்லாவுல தீன் வாழ்றது முக்கியம். அதே மாதிரி ஒருத்தர் தீனை கொண்டு வந்துட்டாங்கண்டா, ஒருத்தர் தீனுக்குள்ள வந்துட்டாங்க எங்களை கொண்டு, அந்த ஒன்று போது நாங்கள் சொர்க்கம் போடுறதுக்கு. அதே மாதிரி ஜும்மா ராத்திரி எப்படி அல்லாட பாதர் ஒரு நாள் கழிப்பாரோ 83 வருஷம் விவாத செஞ்ச கூலி கிடைக்குது. அதே மாதிரி மாசத்துல தவறாம 3 நாள் போறது. அப்படி அந்த தர்த்தீபை நாங்கள் வச்சுக்கொண்ட மாசத்துல எல்லா வயரும் நாங்கள் தீனுடைய சூழல் அமைஞ்சுக்கொள்ளும். அதே மாதிரி வீட்டில் ஒரு வீட்டு தாலிமை உருவாக்குறது, அதே மாதிரி மசூரா உருவாக்குறது, அதே மாதிரி அல்லா பத்தி ரசூலை பத்தி பேசுறது, கூற்று பெண்களுக்கு மத்தியில் நாங்கள் எதையோ கொடுக்குறோம். ஆனால் தீனுடைய மகத்துவத்தை கொடுத்துட்டா எங்களுக்கு முன்னுக்கு தீனுடைய மகத்துவத்தில் முன்னுக்கு நிற்போம். இன்ஷால்லா செஞ்சுக்கொள்ளலாம். இன்ஷால்லா இதெல்லாம் கேட்டு முதல்ல இலாசோட எனக்கும் உங்களுக்கு கலை சுபாலா